ஹாய் ஃபோக்ஸ், வணக்கம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் பேரண்டிங் ஸ்டைல் சீரீஸில் 7th எபிசோட் டெமோக்ரட்டிக் பேரண்டிங் ஸ்டைல். எனது டெமோக்ரஸியா ஏங்க இதில் கூடவா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மியூச்சுவல் ரெஸ்பெக்டு, ஓப்பன் கம்யூனிகேஷன், ஷேர்டு டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் மேஜர் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம் இந்த ஸ்டைலில். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் ரெகுலேஷன், என்கரேஜிங் கிரிட்டிக்கல் திங்கிங், டேக்கிங் ஆக்டிவ் ரோல் இன் டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் இருக்கும். ஸோ இது டெமோக்ரஸியில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பேர் இந்த ஸ்டைலுக்கு வந்திருக்கு. குழந்தைங்களை எம்பவர் பண்ணுறது, நல்லா என்கரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ இதோட சேலஞ்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸு, எம்பத்தி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ரொம்ப டைம் கன்சியூமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேரண்ட்ஸுக்கு என்ன டிப்ஸு கொடுப்பீங்க அப்படின்னா, வி ஹவ் டு ஸ்டார்ட் ஏர்லி, சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடுறது. அப்புறம் ஆக்டிவ் லிசனிங் இருக்கிறது பேரண்ட் சைடில். நம்மளே மாடல் பண்ணுறது, நம்ம ஒரு மாடல், நல்ல டெமோக்ராட்டிக் பிஹேவியருக்கு நம்மளே மாடலாக இருக்கிறது, நல்ல எம்பத்தியை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வளர்க்கப்படுற குழந்தைங்கள் எப்படி இருப்பாங்க? நல்ல இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட, மென்டல் ஹெல்த்தோட, இண்டிபெண்டன்ஸோடு இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க.